இண்டிகேட்டர் போடுங்க. இதான் நான் ஓகேவா. இது வந்து லெஃப்ட் இண்டிகேட்டரு, ரைட் இண்டிகேட்டரு, சரி, பாஸ் லைட்டு. இது வந்து ஹை பீமுக்கு ஆன் பண்ணி ஓகேங்க. இதுதான் நார்மல். ரைட் ஓகே. நீங்கள் லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க மறுபடியும். இது ரைட் இண்டிகேட்டர்ண்ணா. இது லெஃப்ட் இண்டிகேட்டர். ரைட்டு, மறந்துட்டீங்களா? மாற்றி சொல்லிட்டேன். கரெக்டா? சரி, ரைட் ஓகே. நீங்கள் 2 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஆமாண்ணா. இன்றைக்கி மூணாவது நாள் கிளாஸ் கரெக்டா? ஆமாங்கண்ணா. சரி, ரைட் ஓகே. மற்றபடி இப்போது அந்த கியர் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் போடுங்க. ஓகே. நீங்கள் 3ஆவது நாள் உங்களுக்கு வேறு கிளாஸ் எடுக்கணும். நீங்கள் லீவ் போட்டங்காட்டி வேறு வழி இல்லை, இதுலேருந்து வரோம். ஓகேண்ணா. ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், ஃபிஃப்த் கியர். கிளியர் தானே? கிளியர்ண்ணா. கியர் கிளியர் ஆகிக்கிங்க. சரி, அப்போ நான் சொல்கிற கியர் கரெக்டாக போடுவீங்களா? நம்ம இன்றைக்கி அதே ஆப்ஷன் ட்ரை பண்ணுவோம். ஓகேண்ணா. ரைட்டு. அந்த பார்க்கிங் லைட் மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க, ஆனில் இருக்குது. சாவியும் ஆஃப் பண்ணிடுங்க, மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. சரிங்களா? அந்த ஃபஸ்ட்டு கியர் போடுங்க. போட்டிங்களா? ரைட். தேர்ட் கியர் போடுங்க. ஃபிஃப்த் கியர் போடுங்க. ஃபோர்த் கியர், செகண்டு, தேர்டு, ஃபஸ்ட்டு, ஃபிஃப்த்து. ஓகே, 5 கியர் உங்களுக்கு கிளியராக தெரியும். கிளியராக தெரியுமா? ரைட் ஓகே. எந்த சூழ்நிலை எந்த கியர் வேணாலும் போடுவீங்க கரெக்டாக? போட்டுடலாண்ணா. போட்டலாம்ல? சரி, அப்போ என்ன உங்களுக்கு ஆப்ஷன் சொல்கிறேன் கேட்டுக்குங்க. எந்த சூழ்நிலை எந்த கியர் வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்றைக்கி 3ஆவது நாள் கிளாஸ் தான், மெயினில் வச்சுக்கோங்க. ஓகேண்ணா. இப்போ வந்து நீங்கள் கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். வண்டி நீங்கள் தான் ஓட்ட போகிறீங்க, நான் ஓட்ட மாட்டேன். ஓகேண்ணா. சரிங்களா? கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, உள்ளே இடிக்கணும். ஃபுல்லாக பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்சிருக்கணும். கீரை போட்டு மூவ் பண்ணும்போது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கீர், செகண்ட் கீர் இருக்கும். கிளச்சை 1 2 3 மெல்ல மெல்ல கால் எடுங்க பார்க்கலாம். 1 2 3. ஓகே. டக்குன்னு 3க்கு அப்புறம் 4 5 வந்துடக்கூடாது. அதாவது 4 5 வரலாம் ஃபஸ்ட்டு கீருக்கு, பட் உடனே வரக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ், ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி தான் 4 5 வரணும். டக்குன்னு வந்துட்டிங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிரும். ஓகேண்ணா. நான் சொல்கிறது புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு கியர் பொறுத்த வரைக்கும் கிளச்சிலேருந்து காலை வந்து இப்படி 1 2 3 இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எடுக்கணும். செகண்ட் கியருக்கும் ஓரளவுக்கு ஸ்பீடாக எடுக்கலாம். 1 2 3 4 எடுக்கலாம். ஓகேண்ணா. நான் சொல்லுவேன் மெயின் இப்படி விட்டு விட்டு எடுக்கணும். ஆமாம், விட்டு விட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்புன்னு ஃபஸ்ட்டு கீழ் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வண்டியோட ஒரு வைப்ரேஷன் வரும். வைப்ரேஷன் வரும்போது நீங்கள் பிரேக்லேருந்து கால் எடுக்கணும். வண்டி எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மெயினில் வச்சுக்கோங்க. இப்படி கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, பிரேக்கை ஃபுல்லாக பிடிங்க. சீட்டு உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இல்லை, சீட்டை மட்டும் கொஞ்சம் முன்னால் இழுத்துக்குங்க. முன்னால் ஓகே. உங்களுக்கு எவ்வளோ கால் கிளியராக கிளச்சை மிதிக்கும் போது கால் ரிலாக்ஸ் ஃப்ரீயாக யூஸ் ஆகணும். இப்போ ஈஸியாக இருக்கும். ரைட். எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. நமக்கு சீட்டு கம்ஃபர்ட்டாக இல்லைன்னா நம்ம தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இல்லாட்ட நம்ம அந்த காரை ஓட்ட முடியாது, சிரமம் ஆகிக்கும். சரிங்களா? அப்போ லைட்டாக ஒன்றும் பின்னாடி இல்லைங்க, தப்பு இல்லை. சரிங்களா? இப்போ கிளச்சை மிதிச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கா? ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, பிரேக்கையும் ஃபுல்லாக பிடிங்க. பிடிச்சிட்டிங்களா? வண்டி நியூட்ரல் பண்ணுங்கள். நியூட்ரல் தான் இருக்குது. சாவி ஆன் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு திருப்பி இருக்குங்க சாவி. ஓகே, அவ்வளோ. அதாவது திருப்பி பிடிக்கக்கூடாது. ஸ்டார்ட் ஆனோடனே விட்டுறணும். ஓகேண்ணா. நல்லா மெயினில் வச்சுக்கோங்க. வண்டி ஸ்டார்ட் ஆனோடனே விட்டுறணும். திருப்பி அப்படியே பிடிக்கக்கூடாது. ஓகேண்ணா. சரிங்களா? இப்போ கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிருக்கீங்க, பிரேக்கை பிடிச்சிருக்கீங்க. கிளியராக நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. போட்டிங்களா? கிளச்சில் இருந்து 1 2 3 3 ஸ்டெப் போட்டு கால் எடுங்க. மெயில்டாக வண்டி லைட்டாக உதறும். 4th வரக்கூடாது. 1 2 3 நிறுத்திக்கிங்க. வண்டி சவுண்டு மாறுதா? ஆமாண்ணா. தெரியுதா? 3 நிறுத்திருக்கீங்களா? இப்போ பிரேக்கை விடுங்க. வண்டி என்ன ஆகுது? ஏன் பிரேக்கை பிடிக்கிறீங்க மறுபடியும்? அதை விடுங்கன்றீங்களா? வண்டி நீங்கள் தான் ஓட்ட போகிறீங்க, மெயினில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ கிளச்சிலேருந்து 4க்கு வந்துடுங்க. 4 5 வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க. பிரேக்கை விட்டுருங்க. விட்டுட்டிங்களா? வண்டி ஸ்டெடியாக போகுதா? போதுண்ணா. இப்போ என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா, மெயில்டாக எக்ஸிலேட்டர் டச் பண்ணுங்க பார்க்கலாம். எக்ஸிலேட்டர் டச் பண்ணுங்க. வண்டி ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதா? இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதா? இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள்.
இன்க்ரீஸ் ஆகுதா? நான் சொல்கிறது நல்லா மெயினில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரே செகண்டு தான் டைமு. எக்ஸைலேருந்து காலை எடுத்து கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி செகண்ட் கியர் போடுங்க. செகண்ட் கியர் போட்டிங்கன்னா நியூட்ரல் பண்ணிங்களா, பிரேக் பிடிச்சிங்க, பிரேக் பிடிச்சிங்க, பிரேக் பிடிச்சிங்க, பிரேக் பண்ணிங்க, கிளச்சு முடியுங்க. நான் சொல்கிறது புரியுதா? எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு குழப்பம் அடையாதீங்க. இதுதான் உங்களுக்கு 3ஆவது நாள் கிளாஸ் நான் ரெகுலராக எடுக்கிறது. நீங்கள் இடையில 2 நாள் லீவ் போட்டங்காட்டி என்னால் 3ஆவது நாள் கிளாஸ் எடுக்க முடியல. நீங்கள் கீர் கிளியராக போட்டங்காட்டி தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். கீர் தப்பாக போட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். செகண்ட் டே கிளாஸ் தான் ரிப்பீட் பண்ணியிருப்பேன். நீங்கள் மறுபடியும் இப்போ நியூட்ரல் கொண்டாந்து நிறுத்திட்டீங்க. கரெக்டாக? உங்களை நான் செகண்ட் கியர் போடுன்னா நீங்கள் நியூட்ரலில் கொண்டாந்து நிறுத்திட்டீங்க. கரெக்டாக? நியூட்ரல் நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தேர்ட் டே கிளாஸ் அட்டன் பண்ணலாம். இல்லைன்னா மறுபடியும் கேம் ஓவர் மாதிரி செகண்ட் டே கிளாஸுக்கு போயிடலாம். ஓகேண்ணா. சரிங்களா? கிளச்சு ஃபுல்லாக பிடிச்சிக்கிங்க, பிரேக் பிடிச்சிக்கிங்க, ஃபஸ்ட் கியர் போடுங்க. ஓகேண்ணா. போட்டிங்களா? கிளச்சில் எப்படி கால் எடுக்கணும்? 1 2 3 ஓவர். இப்போ பிரேக் விட்டால் வண்டி போகும். ஆமாண்ணா. விட்டு பாருங்க. 100க்கு 90% வண்டி இல்லை, 100க்கு 100% வண்டி இப்படி தான் மூவ் பண்ணணும். ஓகேண்ணா. சரிங்களா? வண்டி மூவ் பண்ணுறோட ஃபீல் இது இப்படி தான். 100க்கு 100% வண்டி இப்படி தான் மூவ் பண்ணணும். நம்ம அந்த டர்னு திரும்பிட்டு மறுபடியும் அந்த லெஃப்ட் சைட் டர்ன் திரும்பிட்டு அதுக்கப்புறம் நான் செகண்ட் கியரை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேண்ணா. ஹார்ன் அடிச்சிருக்கணுமா? உங்களுக்கு எந்த இடத்துல சிரமமாக இருக்கோ அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பிரேக்கில் காலை வச்சு கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க. ஸ்டடி பண்ணி ஏன் ஸ்டடி பண்ணுறது லேட் பண்ணீங்க? அடுத்த ஸ்பீடாக பண்ணுறேன். ஓகே, போகலாங்க. காலை எப்படி எடுக்கணும்? 1 2 3 நீங்கள் எப்படி எடுத்தீங்க? டக்குன்னு எடுத்துட்டேண்ணா. உங்களுக்கு 1/2 hour கிளாஸ் தான். இங்கேயே 10 minutes போச்சு, இன்னும் 20 minutes தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேண்ணா. இப்போ நியூட்ரலில் இருக்கும் போது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் கிளச்சை பிடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா. ஹார்ன் அடிக்கணும். போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். ஹார்ன் அடி. இப்போ எக்ஸைட்லேருந்து டக்குன்னு காலை எடுத்து டக்குன்னு கிளச்சை பிடிச்சி செகண்ட் கியர் அப்படியே 1 2 3 4 கிளச்சு. டைம் யூஸ் பண்ணக்கூடாது, டக்குன்னு வரணும். ஃபஸ்ட் கியருக்கு தான் மெதுவாக எடுக்கணும். ஹார்ன் அடிக்கணுமா? எக்ஸைட்டர் மிதிக்கக்கூடாது, மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸைட்டர் மிதிச்சிங்கன்னா வண்டி ஸ்பீடாக போகும். எக்ஸைட்டர் தொட்டு ஓட்டிங்கன்னா ஈஸியாக போகும். இன்றைக்கி நமக்கு தேர்ட் டே கிளாஸ் தான். ஓகே, ஸ்பீடு பிரேக் வருதா? பிரேக்கை பிடிச்சி கிளச்சு பிரேக்கை பிடிச்சிங்கன்னா நின்றோம். பிரேக்கை யூஸ் பண்ணணும். பிரேக்கில் பெருவிரல் வைக்கணுமா ஃபுல்லாக ஊசி பிடிக்கணுமா? பெருவிரல். நீங்கள் என்ன பண்ணீங்க? ஃபுல்லாக எடுத்துட்டோம். ரைட் ரைட். போகலாங்க. வண்டி நின்றுச்சா? வண்டி ஃபஸ்ட் கியர் போடுங்க. போகலாங்க. பிரேக் விட்டிங்கன்னா தான் போகும். பிரேக்கரில் எவ்வளோ போகலாம். நம்ம ரோட்டில் போய்க்கலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸைட் கால் எடுக்கிறோம், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம், 2வது கியர் போடுறோம். இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுக்கோங்க. நம்ம லெஃப்ட்டு போகணும். பட் நம்ம இங்கே என்ன ஒன்று கேட்டால் எக்ஸைட்டை மிதிக்கக்கூடாது. பிரேக்கை லைட்டாக பிடிச்சி கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கும். பிரேக்கு ஃபுல்லாக பிடிச்சிங்கன்னா வண்டி நிற்கும். லைட்டாக பிடிச்சிங்கன்னா வண்டி போகும். போகுதா? ஃபுல்லாக பிடிச்சிங்கன்னா நிற்கும். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிங்களா? வண்டி கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி பிரேக்கில் காலை வச்சுக்கோங்க. நம்ம லெஃப்ட்டு தானே போகணும். நம்ம ரோடு அங்கே தான் இருக்குது. இப்போ இங்கே இதுக்கு வந்தீங்க அப்படி தப்பு. இங்கேருந்து வரவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ இங்கேருந்து வரவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம ரோடை மட்டும் தான் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? வண்டி நின்றுச்சு, ஃபஸ்ட் கியர் போடுங்க.
ஒன்று போகலாங்க. லெஃப்ட் திருப்பிங்க. சரி போகலாங்க. ஏன் ஆஃப் ஆச்சு தெரியுமா? ஃபுல்லாக விட்டுட்டு சரி வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. போகலாம். இப்போ என்ன லைட்டாக எக்ஸைட்டர் கொடுங்க. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். லைட்டாக எக்ஸைட் கொடுங்க. இன்க்ரீஸ் ஆகுதான். எக்ஸைட் இருந்து காலை எடுத்து கிளச்சு ஃபுல்லாக பிடிச்சி 2வது கீர் போகலாம். நம்ம ரோட்டில் போகணும். எக்ஸைட்டை மிதிச்சா வண்டி ஸ்பீடாக போகும், தொட்டினா நிதானமாக போகும். மறுபடியும் எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 3வது கீர் போடுறோம். வண்டி நம்ம ரோட்டில் இருக்கணும். முனேஷ் என்ன வேணாலும் பண்ண பிரச்சனை இல்லை, வண்டி நம்ம ரோட்டில் இருக்கணும். ஆல்ரெடி பத்தலை. ஸ்பீடு பிரேக்கர் வந்து வெயிட் நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகாது. நீங்கள் வாட்டு போங்க. ஸ்பீடு பிரேக் வருதா, ஃபஸ்ட்டு பிரேக்கில் காலை வைங்க, 2வது கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. செகண்ட் கீர் போடுங்க. இப்போ கிளச்சை ரிலீஸ் பண்ணி பிரேக் ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எது எங்கே வருது என்ன எதுங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. போகலாங்க. உங்கள் எல்லா கேள்விக்கும் பதில் இருக்குது. பட் அதுக்கு நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா தான் பதில் வரும். எல்லா கேள்விக்கும் இன்றைக்கி ஆன்சர் தெரிஞ்சிங்கன்னா கிடைக்காது. ஓகே. மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை வருஷம் வண்டி ஓட்டினாலும் உங்களுக்கு டெய்லி ஒன்று கற்றுக் கொடுக்கும். என்னடா இந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு, என்னடா இந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு டெய்லி ஒன்று கற்றுக் கொடுக்கும். அதனால் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பட் இப்போ எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 3வது கீர் போடுறோம். போகலாம். நம்ம ரோட்டில் போகிறோம். கியர் போடும்போது ஸ்டேரிங் வெட்டுற மாதிரி இருக்கணும். இன்றைக்கி தானே பண்ணுறீங்க. வண்டி ஓட்டி எத்தனை நாள் ஆச்சு நீங்கள்? 12 நாள் கழிச்சு நிற்க வந்திருக்கீங்க. எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? அதுக்கு 12 நாளைக்கு முன்னால் 2 நாள் தான் வண்டி ஓட்டியிருக்கீங்க. அந்த 2 நாளுமே நீங்கள் கீரு கிளச்செல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. சரிங்களா? இன்றைக்கி தான் எல்லாமே யூஸ் பண்ணுறீங்க. கரெக்டா? அப்போ இதெல்லாம் இருக்குதான் செய்யும். 2-3 நாள் போச்சுன்னா அதெல்லாம் கிளியர் ஆயிடும். ஓகே. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதான். அந்த வளைவை திரும்பிக்கலாம். திரும்புகிறோமா? அதே மாதிரி தான் எக்ஸைட் இருந்து காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 4வது கீர் போடுறோம். பட் எதாக இருந்தாலும் நம்ம ரோட்டில் பண்ணுறோம். ஹார்ன் அடிக்கலாமா? இன்றைக்கி ஒரே குழப்பமாக தான் இருக்கும். நாளைக்கு நாளைக்கும் போது இந்த குழப்பம் தீர்ந்துடும். சரிங்களா? ஒன்றும் தப்பு இல்லை, போட்டோம். மெயில்டாக போகுதில்ல, கிளச்சுக்கே வண்டி போகும். ஆமாம், கிளச்சுக்கே வண்டி போகும். ஆக்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் டச் பண்ணியே போங்க. நம்ம நாளைக்கு ஸ்பீடாக போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கோங்க. நம்ம ரைட்டில் போகணும். என்ன ஸ்பீடு பிரேக் வருதா, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, அப்படியே செகண்ட் கியர். என்ன இருந்தாலும் நம்ம போகலாம். இப்படி மேலில் கார் எடுத்திங்கன்னா போவோம். மேலில் கார் எடுத்திங்கன்னா போவோம். ரைட்டில் போகணும். ரைட்டில் போனால் அங்கே போய் போகக்கூடாது, இங்கே போய் தான் போகணும். என்ன ரீசன்னா இதுதான் நம்ம ரோடு. சரிங்களா? நிறுத்திக்க. இன்னும் கொஞ்சம் போய். பட் நீங்கள் எத்தனை தடவை பிரேக் பிடிச்சாலும் கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். நீங்கள் ஒரு நாளைக்கு வண்டி ஓட்டும்போது நிமிஷத்துக்கு பிரேக் பிடிச்சாலும் கியரில் இருக்கும்போது கிளச்சை பிடிச்சே ஆகணும். சரிங்களா? மறுபடியும் ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்க மூவ் பண்ணிக்கலாம். போகலாங்களா? போகலாங்க. சரி, அந்த கார் போய்க்கிட்டோம். அவ்வளோதான். போகலாங்க. பிரேக் விட்டிங்கன்னா தான் போவோம். பிரேக் விட்டிங்கன்னா போவோம். 2 பக்கம் 10 வரைக்கும் போகலாம். அப்படி நம்ம ரோட்டில் போகணும். இந்த ரோடு இதுதான் நம்ம ரோடு.
ஏன்னா அங்கேருந்து வரவங்க அப்படியே நேராக போய்க்குவாங்க. சரிங்களா? ஸ்டடி பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ அந்த பஸ்கார் ரோட்டுக்கு போவார் ஒருத்தர் போயிட்டாரா? போகலாம். கட்சியும் விட்டேன், பிரேக்கே விட்டேன். ரைட். வண்டி மெயில்ட போகுதா? வண்டி ஸ்டடி ஆயிடுச்சா? இப்போ எக்ஸிலேட்டர் தொடுங்க. வண்டி எப்படி மெயில்ட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸிலேட்டர்னு கால் எடுங்க, கிளச்சை பிடிங்க, 2வது கீர் போடுங்க. டைமிங் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? டைமிங் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. மறுபடியும் எக்ஸிலேட்டர்னு கால் எடுங்க, கிளச்சை பிடிங்க, போகலாம். மறுபடியும் எக்ஸிலேட்டர்னு கால் எடுங்க, கிளச்சை பிடிங்க. நீங்கள் 4வது கீரில் போகிறீங்க, தெரியுதா? யார் குறுக்க வந்தாலும் டக்குன்னு எக்ஸிலேட்டர்னு காலை எடுத்து அந்த கால் பிரேக்குக்கு வந்துடணும், இந்த கால் கிளச்சுக்கு போயிடணும். சரிங்களா? வண்டி நீங்கள் தான் ஓட்டுறீங்க, நான் ஓட்டல. ரொம்ப ஸ்பீடாக ஸ்லோ பண்ணிங்க. 3வது கீர் போட்டுக்குங்க. அதாவது கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சதும் கீர் விடுவோம். போலாங்க. செகண்ட் கீர் போட்டுங்க, பிரச்சனை இல்லை. தேரில் போகணும், தேர்லேயே போகலாம். நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கியரை டவுன் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்பீடு கிளச்சு ஃபுல்லாக விட்டுறலாமா? ஆமாம், கிளச்சு விட்டுட்டீங்களா? அவ்வளோதான். நீங்கள் கிளச்சு விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. போடுங்க, 4th கீர் போடுங்க. எக்ஸிலேட்டர்னு கால் எடுங்க, கிளச்சை பிடிச்சி போடுங்க. பட் கிளச்சை பிடிக்காமல் எக்காரணம் கொண்டு கீர் போட்டுறக்கூடாது. சரிங்களா? இது சூப்பர்ரா. போகலாம் தம்பி, வேறு லெவல்ரா. ஓகே தான், ஓகே தான். இப்போ எப்படி நான் சொல்லாமல் 5வது கீர் போட்டேன், எனக்கு அதுதான் வேணும். ரொம்ப ஸ்பீடாக போன மாதிரி இருந்தது. ரைட்டு. பட் அதே மாதிரி ஸ்பீட் டவுன் ஆனாலும் கீரை டவுன் பண்ணணும். தேர்டு போடு, தேர்டு போகலாம். போகுதான். இதெல்லாம் நீ தான் ஃபீல் பண்ணணும். இதை நீ தான் ஃபீல் பண்ணணும். பட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணிடணும்? போகலாம். நம்ம அங்கே லெஃப்ட்டு நிறுத்தணும். போகலாம். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கலாம். அப்படியே மேலில் லெஃப்ட் வந்துடுங்க. இந்த மிரர் யூஸ் பண்ணிக்கிங்க. மிரரில் யாரும் இல்லைன்னா அப்படியே மேலில் லெஃப்ட் வந்துடுங்க. போகலாம். அங்கே டூலர் நிற்கிதுல்ல, டூலர் நிற்க அந்த ஐயா நடந்து போகிறாரு பாருங்க, அந்த இடத்துக்கு போயிடுங்க. போகலாம். கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சா தான் கீர் விழுகும்.
சரிங்களா? இன்னும் ஓரம் வந்துடும், ஓரமாக வந்துடும், இன்னும் ஓரமாக வந்துடும். சரி, லெஃப்ட்டில் எவ்வளோ தூரம்? அவ்வளோதான், நிறுத்திக்கணும். நான் கால் எடுத்துக்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணணும். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கோங்க. நம்ம நேராக தான் போகணும், பட் இங்கே வண்டி ஓரமாக நிற்கிறங்காட்டி நம்ம இண்டிகேட்டர் போட்டு மூவ் பண்ணுறோம். ஓகே, வண்டி போகலாம். எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியுமில்ல? போகலாம். கேட் போட்டாச்சு. இந்த பஸ் ஒட்டியே போயிடலாம். போகலாம். பஸ்கார் கார் அடிச்சுக்கோங்க. போகலாம். எக்ஸிட்லேருந்து கார் எடுக்கிறோம், கிளட்சை பிடிக்கிறோம், போகலாம். டக்குன்னு எக்ஸிட் போகலாம். நேரம் போகலாம். மறுபடியும் எக்ஸிட்லேருந்து கார் எடுத்து போகலாம். மறுபடியும் எக்ஸிட்லேருந்து கார் எடுத்து பிரேக்கு பிடிச்சி போகலாம். மூணாக்கி போட்டுங்க, தப்பு இல்லை, போகலாம். ஸ்பீட் டவுன் ஆகிடுச்சுல்ல, ஏன்டா தம்பி? ஸ்பீட் டவுன் ஆனால் கீரை டவுன் பண்ணிங்க, பிரச்சனையும் இல்லை. மறுபடியும் எக்ஸைட் கார் எடுக்கிறோம். எக்ஸைட் கார் எடுக்கிறோம். 5 கீர் போட்டீங்க, கிளியரா? தேர்ட் கிளாஸ். இப்போ 5 கீர் போட்டு நீங்கள் தான் வண்டி ஓட்டுறீங்க, நான் வண்டி ஓட்டல. கரெக்டாக? சரி, இண்டிகேட்டர் லெஃப்ட் போடுங்க, லெஃப்ட் மிரர் யூஸ் பண்ணுங்க. அந்த இடத்துல நிறுத்தணும், அந்த போர்டு இருக்குல்ல, அங்கே நிறுத்தணும். இந்த மிரர் யூஸ் பண்ணி வண்டி வருதான்னு பார்த்து அப்படியே லெஃப்ட் வந்துடணும். மெயில் தான். இந்த மிரர் யூஸ் பண்ணீங்களா, யூஸ் பண்ணல நீங்கள்? பட் நம்ம கிளட்ச் எப்படி பிடிக்கணும்? தெரியுதா? உள்ள இடிக்கிறத நம்ம ஃபீல் பண்ணணும். ஓகே, நம்ம கால் போய் உள்ள இடிச்சு நிக்கிறத ஃபீல் பண்ணணும். சரிங்களா? நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது. கிளட்சை பிடிக்குது, இப்படி இடிக்க நமக்கு தெரியணும். முழுசாக இடிச்சிச்சு நமக்கு தெரியணும். சரிங்களா? மறுபடியும் ஃபர்ஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணுங்க. நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் நம்ம மூவ் பண்ணிக்கணும். ஓகேண்ணா. இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டு இங்கே வண்டி ஓரமாக நிற்கும் போது எப்போ வண்டி மூணாவது ஓரமாக எடுத்தாலும் இண்டிகேட்டர் போட்டு தான் எடுக்கணும். எப்போ வண்டியை மூவ் பண்ணாலும் இண்டிகேட்டர் போட்டு தான் மூவ் பண்ணணும். போகலாங்களா? போகலாங்க. தம்பி, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு தெரியுமா? கிளட்சை ஃபுல்லாக பிடிச்சிங்க. இப்போ வரைக்கும் எக்ஸைட்டை மிதிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. எக்ஸைட்டை மிதிச்சுட்டு கீர் மாற்றணும், எக்ஸைட்டை மிதிக்காமல் கீர் மாற்றணும். நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் என்ன சொன்னேன் முதல்லையே? நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், நீங்கள் கரெக்டாக விடணும்னு சொன்னேன்ல. உங்களுக்கு நான் ஒரு கேப் கொடுக்குறேன்னா அந்த கேப்பை நீங்கள் தான் ஃபில்அப் பண்ணிக்கணும். நீங்கள் தவறு செஞ்சீங்கன்னா மறுபடியும் அந்த கேப்பை நீங்கள் ஃபில்அப் பண்ண முடியாது. அந்த இடத்துக்கு நான் வந்துடுவேன். பட் என்ன எத்தனை கீர் போட்டுருக்கணும்? வரக்கூடிய டிவைடரில் யூட்டர்ன் பண்ணணும். சரிங்களா? கேப் வரும், இண்டிகேட்டர் இங்கேயே ரைட்டில் போட்டு ப்ரிப்பேர் ஆகிக்கும். இவ்வளோ தூரத்தை நம்ம சொல்லணும் பின்னால் வர வண்டிக்காரங்க வந்து நம்ம யூட்டர்ன் இங்கே வந்து நிறுத்தி தான் நம்ம யூட்டர்ன் பண்ணணும். போக யூட்டர்ன் பண்ணக்கூடாது. அப்போ நிறுத்துங்க முதல்ல வண்டியை டிவைடர்கிட்ட. பிரேக் நீங்கள் தானே பிடிச்சிங்க.
இப்படி வந்து டக்குன்னு நிறுத்தக்கூடாது. அங்கேருந்து மெயிலில் கூட நிறுத்தணும். நியூட்டன் பண்ணணும். போனாங்க ஃபுல்லாக தெரியும். ஃபஸ்ட்டு எடுக்கலாம். எப்படா எடுக்கணும் போகலாம். மெயிலில் மூவ் பண்ணலாம். அவர் வேறு போகலாம். தேங்க்ஸ்ண்ணா. வரல போகலாம். அப்படி லெஃப்ட் தான் போகலாம். ரெடி பண்ணி எத்தனை இங்கே போடணும்? எத்தனை இங்கே போட்டுடணும்? இந்த ரோட்டே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? பின்னால் வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நம்ம அந்த ரோட்டுக்கு போகணும். வருதா வரலைங்களா? என்னப்பா அந்த ரோட்டுக்கு போய் இப்போ என்ன இங்கே போட்டுருக்கணும்? போகலாம், ஒன்றும் பிரச்சனை. மெதுவாக பயப்படாதீங்க. ஹார்ன் அடிக்கணுமா? கத்தலை. இவ்வளோ பெரிய உருவத்தை ஓவர் டைப் பண்ணுறோம். ஹார்ன் அடிக்கணும். ஓவர் டைப் என்ன போகிறோம்? ஏன் மோனேஷ்? ரைட். பட் எத்தனை விக்கெட் போட்டுருக்கணும் மோனேஷ்? ஸ்லோ பண்ணிக்கலாமா? இந்த இண்டிகேட் லெஃப்ட் போடுங்க. லெஃப்ட் எடுத்துரும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டு மிரரை யூஸ் பண்ணி லெஃப்ட் வரும். அப்படியே மெயிலில் வந்துடும். வரமா நீ 5வது கீரில் வந்தாலும் பரவாயில்ல. கிளச்சையும் பிரேக்கையும் பிடிச்சா வண்டியை நிறுத்திக்கலாம். சரிங்களா? இல்லை நீ நியூட்ரல் பண்ணதில் எந்த தப்பும் கிடையாது. நீ நியூட்ரல் பண்ணதில் தப்பும் கிடையாது. நீங்கள் 5வது கீரில் வந்தாலுமே நீங்கள் வண்டியை நிறுத்திக்கலாம். உங்களுக்கு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் வரணும். மறுபடியும் 1 to 5 நீங்கள் போட்டிங்கன்னா வண்டி வராமல் நிறுத்திக்கலாம். அவர் மாதிரிக்கு வரும். ஓகே, நான் சொன்னது புரிஞ்சுதுங்க. போகலாம். இண்டிகேட்டர் போட்டு போக பண்ணணுமா? போகலாம். இந்த ரோட்லேயே போகலாம். என்ன பண்ணீங்க மனேஷ்? நியூட்ரல் பண்ணீங்களா? ஆமாண்ணா. ரைட். வண்டி நீங்கள் தான் ஓட்டுறீங்க தெரியுதா? கடந்த 1/2 மணி நேரமா? ஆமாண்ணா. ரைட், போடுங்க. 3வது நம்ம ரோடு இது மட்டும்தான். சரிங்களா? இந்த மிரரை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். பின்னால் வண்டி வந்து அதுக்கு எத்தனை ப்ரோக்ராம். சரிங்களா? பஸ் ஸ்டாண்டு தாண்டி நம்மளை எப்படி நிறுத்திக்கலாம். ஹார்ன் அடிக்கணுமா? அந்த வண்டியோட டயர் நமக்கு தெரியணும். சரிங்களா? முன்னால் போகக்கூடிய வண்டிகளோட டயர் நமக்கு தெரிஞ்சே ஆகணும். டயர் மறையுதுன்னா நீங்கள் அவர் இடிக்க போகிறோன்னு அர்த்தம். அந்த வண்டியோட டயர் வந்து உங்களுக்கு பஸ்ஸுக்கு பின்னால் 10 மீட்டர் இடைவெளி விட்டு வரணும்னு போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த 10 மீட்டர் நீங்கள் அளக்கலாம் முடியாது. நம்ம 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் வரமான்னு அந்த 10 மீட்டர் நீங்கள் மெயினில் வைக்கணும்னா முன்னால் போகக்கூடிய வண்டியோட டயர் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் மெயினில் வைக்க முடியும். அப்படியே ஓரமாக நிறுத்திக்கணும். இப்படி நிறுத்திக்க பின்னால் வர வண்டி இடிச்சிடும். ஓகேண்ணா. நீங்கள் பிரேக் எப்படி பிடிச்சிங்க? டக்குன்னு பிடிச்சி. ஆமாம், அப்புறம் வடிவேல் மாதிரி நான் முன்னால் விழுந்துருவேன். சரி, ஓகே. சரிங்களா? பிரேக் டக்குன்னு பிடிக்கக்கூடாது. பிரேக்கை வந்து மெயில் தான் பிடிக்கணும். சரிங்களா? ஓகே, ஆஃப் பண்ணிடுங்க. வண்டி ஆஃப் பண்ணிடுங்க. அதே மாதிரி வண்டி ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் கீழே இறங்கும்போது நீங்கள் நியூட்ரல் பண்ணிங்களா? நியூட்ரல் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஏதோ ஒரு கியர், ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர் ஏதோ ஒரு கியரில் போட்டு இறங்கணும். ஓகே. முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் கியர் யூஸ் பண்ணிக்கணும். தப்பு இல்லை. சரிங்களா? பின்னால் போய்க்குங்க. அவர் வருவார். ஓகே.